த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி அவளும் இவனும் அவன் வீட்டார் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். ஒரு அருமையான வசனம். இதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சாரிபாத் வீட்டில் ஒண்ணுமே இல்லை, கொஞ்சமாவும் கொஞ்சம் கலசத்துல எண்ணெயும் தான் இருந்துச்சு. எலியா எனக்கு ஒரு அடை பண்ணிட்டு வா, அப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற போது அவங்க பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்ப அந்த பஞ்சகாலம் முழுவதும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்படி அப்போ மாவும் குறையல எண்ணெயும் குறையல நம்ம வாசிக்கிறோம். அப்போதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு எலியாவின் சொற்படி அவளும் இவனும். யார் அவள்னா அப்ப அந்த சாரிபாத் விதவியும் இவன்னா யாரு? எலியா. அவன் வீட்டார், அவன் வீட்டார்ல உள்ள அநேகர் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படல. அவன் வீட்டார், அவன் பிள்ளைகள், அவனுடைய அம்மா அப்பா இருந்திருக்கலாம், அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இருந்திருக்கலாம், வீட்டார் அனைவரும். அப்போ சாரிபாத் விதவைக்கு ஒரு குணம் இருக்கு. என்னன்னா எலியா சொன்னதையும் அவங்க அப்படியே கேட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த பஞ்ச காலத்திலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நம்ம ஒரு ஊழியக்கார் கேட்டா அதை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நமக்கே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் சாரிபாத் விதவை அப்படி யோசிக்கல. அதுவும் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நல்லா இருக்கும் போது அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. சாரிபாத் விதவை ஒரு நல்ல ஒரு குணத்திற்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னா எலியா மூலம் சொல்றது அப்படியே கேட்குறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, பகிர்ந்து கொடுக்கிற குணம் சாரிபாத் விதவைக்கு உண்டு. ஒரு அருமையான பாடல் உண்டு. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அவங்க ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. நம்மளும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம அப்படியே கேட்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நிறைய சாரிபாத் விதவை எப்படி அப்பா அந்த பஞ்ச காலத்தில் அவள் திருப்தியாய் உண்டாள். அந்த ஊழியக்காரங்க சொன்னதை கேட்டா. அது மட்டும் இல்லை, எலியா சொன்னதை கேட்டது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு குணம் அந்த சாரிபாத் விதவைக்கு இருந்தது. அதே போல எங்களையும் மாற்றுங்கப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day.